அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோ விடுதலையாக போகிறார்கள் பல சிறை பறவைகள், அதுவும் சான்றிதழ்களுடன். சவுதி அரேபிய மாமா சபால் நாசர் பகுதிகளில் ஒரு வீட்டு பணிப்பெண்ணை அடித்தே கொண்ட வழக்கு மீண்டும் விசாரணையில். ஃபிங்கர் வைத்தவங்க மாட்ட போகிறாங்க. அதிரடியாக காப்பாற்றிய போலீஸ், காவல்துறை மற்றும் கடலோர காவல்படை. இதோ சோஷியல் மீடியா மாமாக்கு 7 வருட சிறை. பார்க்கலாமா அனைத்து தகவல்களை? முதலாவது, இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு மெசேஜ், பர்சனலாக பல மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் 100 தீனார் இன்சூரன்ஸ் பற்றிய நியூஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அனுப்பினதில் பாதி பேர் எல்லாமே காதிம் விசா தொழிலாளர்கள். உங்கள்கிட்ட இருந்து காசை கறக்கலாம் அப்படின்றத இப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நியூஸை போட்டு நீங்கள் அவங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லிடுங்க. ஹாதிம் ஹாதா ஹக்கு ஷோன் பஷோன் அப்படின்றத சொல்லிடுங்க. அது சூன் விசா தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுங்க. காதிம் விசாவுக்கு ஒன்லி 10 தினார் மட்டும்தான். ஒரு வருடத்துக்கு அக்காம அடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 30 தினாருக்குள்ளே தான் போகும். மறக்காமல் சொல்லிடுங்க. ஏமாந்து காசை கொடுத்துடாதீங்க. ஏதோ ஃபெஷோனிஸ்டா மாமா ஒருத்தருக்கு 7 வருட சிறை தண்டனை, சோஷியல் மீடியாவை தவறாக பயன்படுத்திய குற்றத்துக்காக, அதாவது பொது ஒழுக்கங்களை மீறிய குற்றத்துக்காக 7 வருடம் சிறை தண்டனை, கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது குற்றவியல் நீதிமன்றம். ஒரு மாமாக்கே, இந்த அழகுக்கலை நிபுணருக்கே இந்த நிலைமைனா, சாதாரணமான நம்மளுடைய ஃபெஷோனிஸ்டாக்களை யோசிச்சு பாருங்கள். கவனம், சோஷியல் மீடியாவில் ஆட்டம் போடுறது. ஏதோ சிறை பறவைகளாக மாறப்போகும் ஃபிங்கர் வைக்கும் தொழிலாளர்கள். சில குவைத்திகள் பிடிபட்டிருக்காங்க, சில வெளிநாட்டவர்களும் பிடிபட்டிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுலையும் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சிலிக்கான் மூலம் ஃபிங்கர் பிரிண்ட் ரெடி பண்ணி தான் வராமல் இருந்த போதிலும் வந்ததாக ஃபிங்கர் அட்டெண்டன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு உதவியாக இருந்த வெளிநாட்டவர்களும் கைது செய்யப்படுறாங்க. அதே மாதிரி அந்த குவைத்து குடிமக்களும் கைது செய்யப்படுறாங்க. அதே மாதிரி சம்பளங்களில், பப்ளிக் ஃபண்டில் நடந்த மிகப்பெரிய மோசடிகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. தயவு செய்து 100 தினார் 50 தினார், மாதத்துக்கு 10 தினார் தர, இந்த ஃபிங்கரை கொஞ்சம் வச்சு விட ஒரு நாளைக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாலும், அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி வேலை செஞ்சிடாதீங்க. சபால் நாசர் பகுதிகளில் சவுதி அரேபியாவை சேர்ந்த குவைத்தி கணவரின் மனைவியான மாமா சபால் நாசரில் அவங்களுடைய பணிப்பெண்ணை தடியால் அடித்து கொலை செய்கிறாங்க. இந்த கொலைக்குரிய வழக்கு மீண்டும் ஜனவரி 4ஆம் தேதி விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் அவங்களுக்கான வழக்கறிஞர் அவங்களுக்கு ஆன் பெயில் கேட்டு வாதாடிக்கிட்டு இருக்கிறார். பாருங்க, ஒரு பணிப்பெண்ணை அடித்து கொன்னவங்களுக்கு, அதுவும் இந்த நாட்டு மகளும் இல்லை, சவுதி அரேபிய குடிமகள், இந்த நாட்டில் கணவன் குவைத்தி குடிமகன். இந்த பெண் அடித்து கொண்டது எந்த நாட்டு பணிப்பெண் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணலை. ஆனால் அந்த பணிப்பெண்ணுக்குரிய நீதி எங்கே போனது? இப்போ விடுதலைக்கான, அந்த பெண்ணுக்கான விடுதலைக்கான போராட்டம் நடக்குது. தொழிலாளர்கள் இறந்தால் ஒரு சட்டம், எஜமானர்கள் இறந்தால் ஒரு சட்டமா? உண்மையிலேயே சில நேரங்களில் மனக்கசப்போடு தான் சில விடயங்களை பேச வேண்டியிருக்குது. சில நேரங்களில் விட்டு தூக்கி வீசிட்டு நாட்டில் போயிருந்து கிளிக்கலாமான்னு தோணும். ஏன்னா இந்த நாட்டில் இருந்து சில விஷயங்களை இவங்களுடைய மொழியில் இவங்களுக்கு எதிராக பேச முடியாத சூழல், இருக்கிற கேஸோடு சேர்த்து இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கேஸை தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் ஆனாலும் வேதனை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய அசம்பந்தத்தனம் ஆரம்ப காலங்களில், இனி வருங்காலமாவது இந்த டெவலப்மெண்ட் ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய காலத்திலேயாவது தொழிலாளர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்குமா பார்க்கலாம். குவைத் போலீஸ் ஒரு நபரை மீட் எடுத்திருக்கிறாங்க. கடலில் மூழ்க போனவரை உடனடியாக ரெஸ்கியூ டீமுக்கு தகவல் தெரிவித்ததால் هذا
কুয়েতের নিরাপত্তার ব্যবস্থা দেখেন, একটা মানুষ সাগরের ভিতরে আছে, ফোন দেওয়ার সাথে সাথে অ্যাম্বুলেন্স, পুলিশ, সাগরে পুলিশের বোট উদ্ধার করার জন্য চলে এসেছে সেকেন্ডারির ভিতরে। ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது கல்ஃப் யூனிஃபைட் கல்ஃப் வீக் நன்னடத்தை சிறை கைதிகளுக்கான விடுதலை விரைவில் நடக்க இருக்குவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான தொழில் பயிற்சி நெறிமுறைகள், அதாவது ஒரு சிறையில் வந்து சும்மா ஜெயிலில் போனோமா, உட்கார்ந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, ஜெயில் தண்டனை அந்த சிறை கம்பி கூட்டுக்குள்ளே அனுபவிச்சோமா, வந்தோமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் ஒவ்வொரு சிறை கைதிகளுக்கும் ஏதாவது ஒரு பயிற்சிகள், அதாவது ஒரு நெசவு தொழிலாக இருக்கலாம், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், பெயிண்டிங், மற்ற ஏதாவது ஒரு கலைப்பொருட்கள் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரியான பல வகையான செயல்முறைகளில் அந்த தொழிலாளர், அந்த சிறை கைதிகளை ஒரு நல்ல வேலையாட்களாக மாற்றி அவங்கள வந்து ஒரு நல்ல முறையில் அவங்கள செயல்படுத்தி அவங்களுக்கு பல வேலைகளை கற்றுக் கொடுத்து வெளியில் போகும்போது ஒரு சான்றிதழும் கொடுத்து அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல போய் சரி அவங்களுடைய அந்த தொழிலை மேம்படுத்தி கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு முயற்சியையும் நம்பிக்கையும் கொடுத்து சிறைச்சாலை கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்ல விடயம். சிறைச்சாலையில் போய் சிலர் வந்து இன்னும் அதிகமான கெட்டவர்களாக மாறி வருவதை விட அவங்களால வந்து உருவாக்கப்படக்கூடிய சில கலைப்பொருட்களையும் வந்து காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான வேலைகளை செய்து சிறை கைதிகளையும் ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. හායි යාළුවනේ, මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි. පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියම් මේ වගේ අඩු මුදලකට කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවේට් එකේ ඕනම තැනකට free delivery. ඉතින් කතා කරන්න අපගේ numbers වලට ස්ක්‍රීන් එකේ අපගේ number තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ order එක අදම වෙන් කරවා ගන්න.